ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நல்லி எலும்பு மருந்து குழம்பு. பொதுவாக மருந்து குழம்புனாலே நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்கும். மருந்து குழம்பு செய்கிறது ரொம்பவே சிம்பிள். மருந்து பொடி இருந்தால் போதும். ஆல்ரெடி மருந்து பொடி எப்படி செய்கிறதுன்ற வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மருந்து பொடி ரெடி பண்ணி இந்த குழம்பு செய்யலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக மருந்து பொடியை வெஜிடேரியன் டிஷ்ஷில் தான் அதிகமாக சேர்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரியும் செய்யலாம். அதாவது நான்வெஜ் கறிலையும் நம்ம சேர்க்கலாம். மருந்து குழம்பு செய்கிறதுக்கு கறி 1/2 கிலோ எடுத்திருக்கோம். மட்டன் பீசஸ் கொஞ்சம் எலும்பு நிறையா இருக்கிற மாதிரி பார்த்து எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் இந்த மருந்து குழம்பு சாப்பிடும் போது. ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கழுவி வச்சுருக்க மட்டன் பீஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு மண் பாத்திரமாக இருந்தால் அதோட சுவை இன்னும் நல்லா இருக்கும். மட்டன் பீசஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதும் சின்ன வெங்காயம் விழுதும் சேர்த்துக்கலாம். இல்லைனா நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி அப்படியும் நம்ம சேர்த்துக்கலாம். மட்டனை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த வேக வச்ச தண்ணியவே குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதும் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். நல்ல கொதி வந்து மட்டன் பீஸ் நல்லா வேகணும். பதினஞ்சுலேருந்து 20 நிமிஷம் ஆகும். முக்கால் பதத்துக்கு நல்லா மட்டன் பீஸ் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல கொதி வந்திருக்கு. உங்களுக்கு மட்டனும் வந்து முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்திருக்கு. மட்டன் அங்கே வெந்துட்டுருக்கும் போதே நம்ம மருந்து பொடி ரெடி பண்ணிடலாம். மருந்து பொடி எப்படி செய்கிறதுன்றது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்குள்ளே போய் பாருங்கள். ஸோ மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் மருந்து பொடி போட்டு தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். நீங்கள் அப்படியே மருந்து பொடி சேர்த்திங்க அப்படின்னா திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் நல்லா தண்ணி ஊற்றி ஃபைனாக அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மருந்து பேஸ்ட்டை கொதிச்சிட்ருக்க குழம்புல ஆட் பண்ணிடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். நீங்கள் காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மருந்து பொடியோட காரம் பத்தலைன்னா நீங்கள் கூட கொஞ்சம் மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம மருந்து பொடியை அரைக்கும் போதே நீங்கள் நல்லா மிளகாயும் மிளகும் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம சேர்க்க வேண்டிய தேவையே இருக்காது. இந்த மருந்து குழம்போடு நம்ம தயிர் சேர்த்துக்கக்கூடாது. அதனால் எப்போவுமே இந்த குழம்பு நீங்கள் மருந்து பொடின்னு செய்கிறீங்க அப்படின்னா ரசம் வச்சுக்கோங்க. மருந்து பேஸ்ட்டு சேர்த்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். குழம்பு இன்னும் ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா நம்ம முக்கால் பதத்துக்கு தான் கறி வெந்திருக்கு. ஸோ மசாலா பேஸ்ட்டு உப்பெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஒரு பிளேட் போட்டு மூடி நல்லா கொதிக்க விடலாம். இப்போது குழம்புக்கு தாளிப்பு சேர்க்கணும். குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும் போதே நம்ம இன்னொரு பக்கம் தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு 3 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்க்கணும். பொதுவாக இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு பாடி ஹீட் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ 3 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதும் வடகம் சேர்த்துக்கலாம். வடகம்னா ஒன்றும் இல்லைங்க, கடுகு, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதை எல்லாத்தையுமே நல்லா ஃபெர்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து வடகம். ஸோ வடகம் இல்லாதவங்க நீங்கள் அந்த மாதிரி தனித்தனியாக பொருளாகவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ தாளிப்பை குழம்போடு சேர்த்துடலாம். மேலும் 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். அப்போ தான் அந்த தாளிப்போட எசன்ஸ் வந்து கறியில் நல்லா இறங்கும். உங்களுக்கு பச்சை வாசனை இல்லாமல் கறி நல்லா வெந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மண் பாத்திரத்தில் செய்கிறதுனால நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட அந்த டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் ஆகும். அதனால் உங்களுக்கு கொதி வந்துகிட்டே இருக்கும். அதுலேயே உங்களுக்கு சூடு நல்லா மெயின்டைன் ஆகும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி வெசல் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆரோக்கியமான மருந்து குழம்பு ரெடி ஆயாச்சு. பொதுவாக வெஜிடேரியனில் இந்த மாதிரி சாப்பிட விரும்பாதவங்க கண்டிப்பாக நான் வெஜிடேரியனில் சாப்பிடுவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் ஆண்கள் இருந்தாலும் சரி, குழந்தைங்க இருந்தாலும் சரி, ப்ரெக்னென்ட் இல்லாத பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதை கொடுக்கலாம். அதுலேயும் முக்கியமாக குழந்தை பெற்ற தாய்மார்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.